வரு என்னங்கடா ரெண்டும் அமைதியா இருக்குதுங்க. போன்ல அப்படி கத்திட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா கோர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? வாயை திறந்து பேசுங்க. வரு உன்னதான் கேக்குறேன். என்னதுக்கு கேக்குற? அவதான் ஸ்டார்ட் பண்ணா, அவளை கேளு. ரேணு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறியா? உனக்கு சின்ன வயசுல இருந்து இதான பழக்கம், இவளுக்கு எப்போ இதான் பழக்கம். உன் மேல என்னடி பழிய போட்ட? நீதானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண. இவளுக்கு ஒண்ணும் தெரியாது பாப்பா. என்னடி என்ன ரொம்ப பேசுற? பாப்பா கீப்பான்னு சொன்னா வாயை உடைச்சிருவேன். உனக்குலாம் அவ்வளவு சீன் இல்ல. சின்ன வயசுல இப்படிதான் பண்ண. ஒரு பல்ல உடைச்சோனே அழுதுகிட்டே போய் படுத்தியே, ஞாபகம் இருக்குல்ல? நீ அப்படிதானே, பலம் இல்லாதவங்க கிட்ட தானே உன்னோட வீரத்தையே காமிப்ப. எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் சின்ன வயசுல. இப்ப பண்ணி பாரு, யார் உட்கார்ந்து அழுவான்னு தெரியும். பாக்கலாமா? பாத்துட்டு தானே இருக்கேன். என்னடி என்ன ரொம்ப பேசுற? ஓகே ஓகே வரு, ஃப்ரீயா விடு. ஹே சுப்பு, என் பவர் என்னன்னு அவகிட்ட சொல்லுடா. வரு, உன் பவர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். நீங்க இதுல கொஞ்சம் தலையிடாதீங்க சுப்பு. அவ பவர் என்னன்னு நானும் பாக்குறேன். ஜெட்டிக்ஸ் சேனல்ல பவர் ரேஞ்சர்ஸா பாத்துட்டு இருக்கோம். ரேணு, நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா. பேசினால இதுக்கு முடிவு கிடைக்காது. இப்பதான் சரியா சொல்லிருக்க. பேசி எதுவும் ஆக போறதில்ல. என்ன என்னடி என்ன என்னடி என்ன என்ன போதும் போதும் வரு, இது சரியில்லை. ரேணு, இதுவும் சரியில்லை. என்ன உனக்கு? என்னடி சுப்பு ஏன் என்னோட ஆளு? சுப்பு ஏன் ஆளு? ஏன் ஆளு? என்னடி பண்ணுவ? சுப்பு ஏன் ஆளு? ஏன் ஆளுடி? என்னோட ஆளுன்னு சொல்றல. நிப்பாட்டுங்கடி. பைத்தியம் மாதிரி புடிச்சிருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். சொல்லிக்கிட்டே இருக்க, ரெண்டு பேரும் ஆடுங்க மாதிரி முட்டிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட நான் என்ன ரெஃப்ரி ஆங்க? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. என்னது இதெல்லாம்? உங்க ஃபேமிலி என்ன, நீங்க செய்யற வேலை என்ன? யாராவது பார்த்தா வாயில அடிச்சுப்பாங்க. பேசி சரி பண்ணலான்னு பார்த்தா இப்படி அடிச்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக அடிச்சுக்கிறது சொல்யூஷன் இல்லை. உட்காந்து பேசினாதான் சொல்யூஷன் கிடைக்கும். என்ன, முதல்ல மேட்டர் என்னன்னு எனக்கு முழுசா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து டிசைட் பண்ணலாம் என்ன எப்படின்னு. அப்பாடா, கூல் ஆயிட்டாளுங்க. இப்போ சொல்லுங்க விஷயம் என்னன்னு. வரு, முதல்ல நீ சொல்லு. இங்க பாருடா, உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு அடம் புடிச்சிட்டு இருக்கா. ஆமா சுப்பு, எனக்காக உங்களை விட்டு கொடுக்கறேன்னு சொன்னால, இப்ப என்ன வந்ததா? கரெக்ட் தான். பாட்டி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நானும் பாட்டி சொன்னதை கேட்டுதான் என் மனசை மாத்திக்க மாட்டேங்கிறேன். அம்மா, பாட்டி அப்படி என்ன சொன்னாங்க? அது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. இல்ல வேணாம். பாட்டி எனக்காக சொன்ன மாதிரி தான் எனக்கு இருக்கு. அத நான் சீரியஸா இப்ப எடுத்துக்கிட்டேன். நீதான் எப்படியோ உன் மனசை மாத்திக்கிட்டேன்னு சொன்னல, இப்ப என்ன வந்தது? அவரு எனக்கு தான் சொந்தம். பாட்டி சொன்னது என்னோட மனசை தொட்டுச்சு. அதனாலதான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நான் ஒரு தடவை என்னோட மனசை மாத்திக்கிட்டல, நீயும் ஒரு தடவை மனசை மாத்திக்கோயேன். ஆமா, பாட்டி அப்படி என்ன சொன்னாங்க? இப்ப இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நீங்க இப்ப எதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க? சப்டைட்டில் இல்லாம கொரியன் படம் பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்குள்ள மேட்டர் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லிருங்களேன். இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களோட பிளான் தான் என்ன? சுப்பு, நீ எனக்கு வேணும். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க பாருங்க, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு நீங்க தான் வேணும். முருகா, உன்னை நான் கும்பிட்டதுக்கு உன்ன மாதிரியே லைஃப் ஸ்டைல் கொடுக்க பாக்குறீல. நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். சுப்பு, என்னங்க சுப்பு? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க அவகிட்ட, நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு. பாருடா, இப்பவே என்ன பேசுறான்னு. நீ என்னதான் லவ் பண்றன்னு அவகிட்ட சொல்லுடா. அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப கிடையாதுல்ல. என்னடா இப்படி கல்லு மாதிரி நிக்கிற? வாயை திறந்து அவகிட்ட சொல்ல, நீ என்னதான் லவ் பண்றன்னு. அவர் எதுக்குடா இவ்ளோ ஃபோர்ஸ் பண்ற? அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அவருக்கும் தெரியும். இல்லடி, சுப்பு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அவரு எனக்கு தான் சொந்தம். சுப்பு எனக்கு தாண்டி சொந்தம். எனக்கு தாண்டி அடிச்சு சொந்தம். நிறுத்துங்கடி. நீங்க தான் பேச போறீங்களா? என்ன பேச விட மாட்டீங்களா? இப்போ நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. உங்க ரெண்டு பேர்ல எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே. உங்க ஃபேமிலிலையும் எங்க ஃபேமிலிலையும் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிப்பேன். இது ஓகேவா? இதான் ஃபைனல். சுப்பு, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா பேசுறியா? எல்லாத்தையும் யோசிச்சு தான் டிசைட் பண்ணேன். அப்ப இவ்ளோ நாள் லவ் பண்ணதுக்கான அர்த்தம்? என்ன? சுப்பு, நீ என்ன லவ் பண்றேன்னு அவகிட்ட சொல்லு. அவ என்ன லவ் பண்றான்னு 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 அவகிட்ட சொல்லு. அவ என்ன லவ் பண்றா
நீ பேசினது சொன்னது எல்லாமே பொய்யா? அன்னைக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கும் போதே தெரியும் எனக்கு அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு. நான் தான் பைத்திய மாதிரி உன்னை நம்பி மோசம் போயிட்டேன். ஒரே வீட்ல ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ற சீப்பான கேரக்டர் தான்டா நீ எல்லாம். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? தப்பெல்லாம் என்னோடது. சின்ன பையனை நிரூபிச்சிட்டல. வரு ப்ளீஸ். சாரி வரு. வரு, நான் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படியே கேளு, உனக்கே புரியும். உன் மூளையே வேலை செய்யல வரு. நீ என்ன பேசுற என்ன பண்றன்னு உனக்கே புரியல. உனக்கு நாலேஜுக்கும் மூளைக்கும் உள்ள நரம்பு கட்டாயிருச்சு. என்னதான் உன்னோட கன்ஃபியூஷன்? ஒரு தடவை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, அப்புறம் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, அப்புறம் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்ற. எதுக்கு இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? நீ கன்ஃபியூஸ் ஆகுறது மட்டும் இல்லாம என்னையும் கன்ஃபியூஸ் பண்ற. சரி, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்னு வச்சுக்கலாம். நான் உன்னை காதலிச்சேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் தங்கச்சியால அதை ஏத்துக்க முடியுமா? அவ சென்சிட்டிவ்னு சொன்ன, ஏதாவது பண்ணிக்கிட்டா நீ அதை தாங்கிப்பியா? லைஃப் லாங் அது உன்னை துரத்தாது. அது எல்லாத்தையும் யோசிச்சுதான் உங்க 2 பேருக்கும் ஓகே சொன்னேன் வரும். இதை எதையுமே நீ புரிஞ்சுக்காம வரு. ஐ லவ் யூ அட் எனி காஸ்ட். ஐ லவ் யூ. இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், ஆனா உனக்கு புரியல. உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரியலன்னா நான் என்ன பண்றது? போடி. You're killing yourself and killing me. என்னால முடியல வரு, புரிஞ்சுக்கோ. சாரி சுப்பு, ரியலி சாரி. நான் எங்க உன்னை இழந்துருவணும்னு பயத்துல ஏதோ பேசிட்டேன். சாரிடா. அப்பாடா, அட்லீஸ்ட் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஐம் சாரி. நானும் உன்னை அடிச்சிருக்க கூடாது. பரவாயில்ல சுப்பு, நீ என்ன அடிச்சதுனாலதான் எனக்கு புரிஞ்சுது. இல்லன்னா எதுவும் புரிஞ்சிருக்காது. நீ அடிக்காம என்ன வேற யாரால அடிக்க முடியும்? I want you and my family too. நான் இதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் சுப்பு. உங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்ல வரும். அதே மாதிரி உன் தங்கச்சி கிட்டையும் போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. வருவா, நீ யார்கிட்டையும் போய் பேச வேணாம், வரலட்சுமியா போய் பேசு. அப்பதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். சரி சுப்பு. அம்மா வரு, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. அப்பா, நானும் சுப்புவும் நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கலான்னு இருக்கீங்கப்பா? வர்ற மாசமே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேம்மா. அவ்வளோ லேட்டாவா? சீக்கிரமாவே வச்சுக்கலாம்லப்பா. அவரு கூட டைமே இல்லன்னு சொன்னார்ல. உனக்கு என்னடி அவ்வளவு அவசரம்? அக்கா கல்யாணத்துக்கு எல்லாம் ஆக வேண்டிய நேரத்துல ஆகும். நீ உள்ள போய் சமையல கவனிப்போ. அடடா அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையாரு. சரிடாம்மா, நான் அவளாண்ட கொஞ்சம் பேசிடுறேன். கொஞ்சம் சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா பேசி முடிச்சா நல்லதுன்னு தோன்றதுப்பா. ஏன்னா சில துஷ்ட சக்திகள் இதை தடுத்து நிறுத்திடுமோன்னு தோணுதுப்பா. சரிடா ரேணு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ வேலை இருக்குன்னு சொன்னியோ இல்லையோ, போய் பாரு. சரிப்பா. நான் சுப்புவை லவ் பண்றேன்ப்பா. என்னது? நானும் சுப்புவும் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. சுப்புன்னா மாப்பிள்ளையவா சொல்ற? அப்பாடா, என்ன நல்ல வார்த்தை சொல்லியிருக்கா. ஆம்படையானா வரப்போறவன லவ் பண்றது எவ்வளவு நல்ல விஷயம். நீ சொல்றது நிஜமாமா? ஆமாப்பா, நானும் சுப்புவும் காதலிச்சோம். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சு. என்ன பேசுற வரு?
இன்னும் 1 மாசத்துல நிச்சயதார்த்தம். இப்பவா சொல்லுவ? நல்ல வார்த்தையை தானடா சொல்றான். குழந்தைய எதுக்கு திட்டுற? அம்மா நோக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. எல்லாம் தெரியும்டா. ஆம்படையானா வரப்போறவன தானே காதலிச்சுட்டு இருக்கா. அதுல தப்பு என்ன இருக்கு? அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்ககிட்ட பேசுறத தவிர என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். இத சொல்றதுக்கு நீ ஏண்டி இவ்ளோ பயந்துட்டு இருக்க? நீ ஒரு தப்பும் செய்யல. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? தப்பு செய்யாத முன்னாடி குழந்தைய சும்மா சும்மா ஏண்டா திட்டின்னு இருக்க? வரு, என்ன இதெல்லாம்? இங்க வந்து நீ என்ன பண்ற? எத்தனை நாளா நடந்துட்டு இருக்க இதெல்லாம்? ஊர்ல அவங்க போட்டோவை காமிச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்ட. இப்ப நான் எப்படி என் முகத்தை காட்ட? நீ என்னடா மானமே போன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க? அவ சொல்றத கேட்டு சந்தோஷப்படாம நானும் பாக்குறேன் இப்படி திட்டின்டே இருக்கியே. அம்மா நான் உன்னோட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? இங்க நடந்துட்டு இருக்க எதுவுமே உனக்கு புரியாது. இது எல்லாமே உன்னாலதான் நடந்தது. கல்யாணம்னு நீ கலாட்ட பண்ணலன்னா இப்படி எதுவுமே நடந்திருக்காது. உன் வாய் தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. பெரிய மனுஷினி, ஆனா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்காம எல்லாத்துக்கும் காரணமாயிட்ட. பாரு, எல்லாமே நாசமா போயிடுது. உன்னை சந்தோஷப்படுத்த சின்னதுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா பையனை பெரியவ காதலிச்சிருக்கா. அவ்வா அவ்வா, லோகத்துல பார்க்க முடியாததெல்லாம் இந்த ஆத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப சந்தோஷமா நோக்கு. அது இல்லடா. நீ பேசாதம்மா. இனிமே நீ எந்த விஷயத்திலையும் தலையிடப்படாது சொல்லிட்ட. இது நேக்கும் என் பொண்ணுங்களுக்கும் நடக்கிற விஷயம். நீ நடுவுல வராம இருந்தாலே ரொம்ப நல்லது. ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். இது என் பொண்ணோட வாழ்க்கை. அது வீணாக நான் விட மாட்டேன். எப்படியோ என் மானத்தை வாங்கிட்டல, இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்கப்பா, நான் சொல்லிட்டேன். நான் கல்யாணம் பண்ண அவர்தான் பண்ணிப்பேன். ஆனா சுப்பு என்னதான்ப்பா காதலிக்கிறான். அதனாலதான் நான் உங்களாண்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றது? உங்களுக்கு வேணும்னா அவரை வரவழைச்சு நீங்களே கேளுங்கப்பா. உங்களுக்கே விஷயம் புரியும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னால எதுவும் யோசிக்க முடியல. என் பொண்ணோட வாழ்க்கை படவா ராஸ்கல், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப உங்க பிள்ளைய திட்டி என்ன பிரயோஜனம்? அதான் விஷயம் வெளியில தெரிஞ்சிடுத்தே. அடுத்து என்ன பண்றதுன்னு பேசுவோம். இவன் பண்ண வேலைக்கு என் தலையை தண்டவாளத்துல தான் வைக்கணும். அவ இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நம்மள பொம்மன் நினைச்சிட்டா. இது வாழ்க்கைன்னு அவளுக்கு எப்பதான் புரிய போறதோ? நீங்க என்ன வேணா நினைச்சுங்கோ. இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை நடத்துறதுல நேக்கு இஷ்டம் இல்லை. என் மனசுலயும் அதே தான் இருக்கு. அது உங்களாண்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருந்தது. இவா பண்ண வேலை இப்போவாவது தெரிய வந்துச்சே. இதே நிச்சயத்துக்கு அப்புறம் தெரிய வந்திருந்தா நிஜமாவே மானம் போயிருக்கும். அந்த பகவானுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம நல்லதுக்கே எல்லாம் நடந்துடுது. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் வாய மூடுறா உதவாக்கற படவா. நோக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க. அப்பா சித்த நான் சொல்றத கேளுங்க. இவ்வளவு நாள் கேட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இனிமே கேட்க முடியாதுமா. இந்த கல்யாணம் நடக்காது. சரிங்க, நான் புறப்படுறேன். ம். பாத்துட்டு இருந்தது போதும், எந்திரிடா. புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நின்னுட்டு இருக்கியே, வா போவோம். அப்பா நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா வருவதான் பண்ணுவேன். அப்பா நானும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது சுபுவை தான் பண்ணுவேன். நீங்க பேசுறது ஏதாச்சும் புரியறதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன குழந்தைகளாட்டம் அடம்பிடிச்சுட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா அவன எல்லாமே என்ன ஆகுறது? இங்க பாருங்கப்பா, என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. பாத்தியா, நீ கல்யாணம் மட்டும் முடிச்ச. நோக்கு சக்காலத்து வேற எங்கேயும் இல்ல, இந்த ஆத்துல தான் இருக்கா. தேவையாதெல்லாம்? அப்பா அங்கிள் கொஞ்சம்
நாங்க சொல்றதையும் கேளுங்கள. ப்ளீஸ் அங்கிள், கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்க வந்தது நானா இருந்தா, அதுக்கப்புறம் எங்க லவ் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்ப இந்த கல்யாணம் உங்களுக்கு ஓகே தானே? ஆனா அதை நடக்க விடாம பண்ணது நீங்க தான். தினமும் கல்யாண பொண்ணு பண்ணுன்னு சொன்னீங்களே தவிர, உனக்கு யாராவது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? ஒரு தடவையாவது கேட்டிருப்பீங்களா? கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? பேசும்போதும் உதவாக்கற, பேசி முடிச்சாலும் உதவாக்கறன்னு சொன்னீங்களே தவிர, என்னை உட்கார வச்சு ஒரு நாளாவது பேசியிருக்கீங்களா? பேசினதே கிடையாது. சரி, நானாவது பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சு. அப்பா, நீங்க என்ன சொன்னீர்? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா முகத்தை எங்க காட்டுவேன்? நீங்க அவமானப்படுற அளவுக்கு நான் என்னப்பா செஞ்சுட்டேன்? மனசுக்கு பிடிச்சவனை காதலிச்சேன், அவ்வளவுதானே. இது எல்லாத்தையும் உங்களாண்ட சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, யாரும் சங்கடப்படக்கூடாதுன்னு எல்லாரையும் சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுண்டு அடிச்சுண்டு கடைசியா இப்ப பாருங்க, உங்க முன்னாடி குற்றவாளிகளா உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? வரும் உங்க எல்லார பத்தியும் யோசிச்சிட்டே இருந்தா. உங்க எல்லாருக்காக என்னை விட்டு கொடுக்க கூட தயாரா இருந்தா. அவ தங்கச்சிக்காக அவளோட காதலை கூட விட்டு கொடுக்க தயாரா இருந்தா. இவ்வளவு யோசிச்ச நாங்க ஒண்ணு சேர முடியாதுன்னா எங்களால தாங்க முடியல. யாரோ ஏதோ சொல்ல போறாளேன்னு அவளுக்காக எங்களை பிரிக்க பாக்குறீங்க. அவங்களோட எல்லா பேச்சும் கொஞ்ச நாளைக்கு தானேப்பா. ஆனா எங்களுக்கு இது வாழ்க்கை. வாழ்க்கை பூராவும் ஆறாத தலம்பாவே இருந்துருமேப்பா. கொஞ்சம் எங்களை பத்தி யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். எனக்கும் சுபுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கோ. உங்க வீம்புக்கு எங்களை பிரிச்சு நாங்க கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கஷ்டப்பட போறீங்களா? ப்ளீஸ் அங்கிள், எங்களை சேர்த்து வைங்க, எங்களை கல்யாணம் பண்ணி வைங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. விட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவீங்க போல இருக்கு. ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க ஒத்துண்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கெல்லாம் விஷயம் என்னன்னு தெரியாது போல இருக்கு. சுப்புவை விட நம்ம வரலட்சுமி வயசுல ரொம்ப பெரியவ. இந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லாம மறைச்சி 2 பேரும் ஏமாத்த பாக்குறா. இந்த விஷயத்தாலதான், இந்த விஷயத்துக்காக தான் உங்கள்ட்ட பேச பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தா. ஆஹா, நேக்கு எதுவும் சரியா படல. இது நடக்காது. சரிங்க. சரிங்க. அட நிறுத்துங்கடா பெரிய மனுஷங்களா. இங்க இருந்து நகர்ந்தீங்க காலை உடைச்சு போட்டுடுவேன். மா, நீ பேசாத, வாய மூடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடா எனக்கு ஒண்ணும் தெரியாதா? உன்னை பெத்தவனா? எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா வரலட்சுமி, அப்பா சுப்பராஜ். சொல்லுங்க பாட்டி. எவன் என்ன சொன்னாலும் எவன் குறுக்க வந்தாலும் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன். மா, என்ன பேசுற நீ? இவ 2 பேரும் பண்ண விஷயத்தை பாத்தியோன்னு? எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்டா பேசிட்டு இருக்கேன். பாவம் குழந்தைகள், யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யாரையும் தொந்தரவு படுத்த கூடாதுன்னு அவ கஷ்டப்பட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அது இல்லம்மா, புல்லாண்டனை விட பொண்ணு வயசுல பெரியவ, அதனாலதான் இது வேண்டாங்கிற. அட முட்டா பயலே, ராதா கிருஷ்ணனை விட மூத்தவா. ஆனா அவங்க கல்யாணத்தை எந்த தேவர்களும் நிறுத்தலையே. இவங்களுக்கு இதெல்லாம் எப்படிடா தடையாகும்? அவ தேவர்கள்மா, நம்ம மனுஷாலாச்சே. நீ வாய மூடுடா. ஆனா ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் எங்கேயும் நடக்கலையே. நீங்க எங்கேயாவது பார்த்தேலா? நீ என்னைக்காவது பிருந்தாவனம் போய் பாத்துருக்கிறியா? பிருந்தாவனம் ரொம்ப தூரமாச்சுங்களே, நான் போனது இல்லைங்க. அதனால தான்டா இதெல்லாம் உன் மண்டைக்கு உரைக்கல.
பிருந்தாவனத்துல தேவர்கள் எல்லாம் சூழ அந்த பிரம்ம தேவனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அவளை நினைச்சு பாத்தீங்கன்னா இவாளுக்கு வயசு ஒரு தடையே இல்லடா அபிஷ்டு. நாங்க மனச பார்த்துதான் காதலிச்சோம் அங்கிள். எங்களுக்குள்ள வயசு ஒரு பிரச்சனையா இருந்ததில்ல. இந்த ஜெனரேஷன்ல மனசுதான் பாக்குறோம், வயச பாக்குறது இல்ல. வயசுங்கிறது இதுக்கு சம்பந்தப்பட்டது, காதல் எப்பயோ மனசுக்கு சம்பந்தப்பட்டது. ரெண்டுத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கு அங்கிள். ரெண்டு மனசும் ஒண்ணு சேரணும்னா அது வேணும் இது வேணும்னு யோசிச்சுட்டே இருக்கப்படாதுடா. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு தேவை சுத்தமான மனசு. அந்த மனசு ரெண்டு பேருக்கிட்டையும் இருக்கு. சேர விடுங்கடா. அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு விடுங்கடா. காதலுக்கு அறிவு இருக்காதுடா, அதிசயங்கள் தான் இருக்கும். அம்மா அது இல்லம்மா. நீ வாய மூடுடா பூசணிக்கா மூஞ்சி. இது எனக்கும் என் பேத்திக்கும் சம்பந்தமுள்ள விஷயம். இதுல நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உன் தலைய வெட்டி பால்கனில இருந்து தூக்கி எரிஞ்சு விடுவேன். புரிஞ்சுதா உனக்கு? யாரு என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நான் இவாளுக்கு கல்யாணத்தை நடத்துவேன். இஷ்டம் உள்ளவங்க 4 அட்சதைய இவாளுக்கு போடுங்க, முடியாதவா 4 வா சோத்த தின்னுட்டு போங்க. இது இந்த பாட்டியோட கட்டளை. இவாளுக்கு கல்யாணம் நடந்தே ஆகும். உட்காருங்க. ரேணு, உன் கஷ்டம் எனக்கு புரியறதுடா. என் கஷ்டம் உனக்கு புரியாது பாட்டி. என் பேச்ச கேளு. சுப்புன்னா உனக்கு பிடிக்குமா? ஆமா. சரி, சுப்புக்கு உன்னை பிடிக்குமா? உன்னண்டா அவன் அப்படி சொன்னானா? அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட பேசினது, இதுக்கு முன்னாடி கூட மேல ஓகே சொன்னது, இது எல்லாமே பொய்யா? இதெல்லாம் அவ வேணுண்டே செய்யலடி. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு செஞ்ச வேலைதான் அது. தப்புதான். உன் சைட்ல இருந்து இத பார்த்தா தப்புதான். ஒரு தடவை இத அவங்க சைடுல இருந்தும் பாருடிமா. வாழ்க்கை முழுக்க இஷ்டமே இல்லாத குடும்பத்தை நடத்தணும்னா எப்படி இருக்கும்னு பாட்டிக்கு தெரியும். அதான் சொல்றேன், நான் சொல்றத கேளு. அவளை கல்யாணம் பண்ணிக்க விடு. சந்தர்ப்பத்துக்காக சம்சாரம் பண்ற மாப்பிளை உனக்கு வேண்டாம் ரேணு. காதலை அடையறதுல இருக்கிற சந்தோஷம் காதலை புடுங்கறதுல இருக்காது ரேணு. சாரி ரேணு, உன் ஃபீலிங்ஸோட விளையாடணும்னு நான் நினைக்கல. உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. உங்கள் அக்கா ரொம்ப கிரேட் ரேணு. உனக்காக காதலையே விட்டு கொடுத்து அவளையே அவளை ஏமாற்ற போயிட்டா. இந்த காலத்தில் இப்படி பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். உனக்காக அவள் அளவுக்கு மீறியே செஞ்சிட்டா. இது எதையும் உன்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான். ஒரு தடவை அவளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். ஆமாண்டா, நோக்கு அம்மா இல்லாத குறைய தீர்த்தது உங்க அக்கா தான். ஒரு தடவை உங்க அக்காவை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இவ்வளோ கேட்குறாளம்மா, ஒத்துக்கேம்மா. ஒத்துக்கோம்மா. அம்மா ரேணு, நான் வேணா சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். இந்த சுப்புவை விட அழகானவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் மேல போவேன். இந்த பாட்டி சொன்னா நடத்தி காட்டுவான்னு தெரியும்ல உனக்கு. சாரி ரேணு, இதுக்கப்புறம் உன்னோட பதில் தான் எல்லாம். எஸ். அம்மா, என்னடா? என்ன மன்னிச்சுடுமா. அன்னைக்கு அனாவசியமா ஏதேதோ பேசிட்டேன்.
உன்னை பெக்கும்போது பிரசவ வலியே பொறுத்துட்ட. இப்ப எதுக்குடா அந்த மன்னிப்பெல்லாம்? ரேணு, நீ இந்த பக்கம் வா, என் பக்கத்துல வந்து நில்லு. எனக்கு இதுதான் நல்லா இருக்கு, நீங்க எடுங்க. ரேணு, இந்த பக்கம் வா. நகர சிரிடி. அம்மா, அடியே ரேணு, இப்ப ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? உனக்கு ராஜகுமாரன மாதிரி ஒரு ஆம்படையான கல்யாணம் பண்ணி வைக்கிற. சரிம்மா. சரிடி. ஓகே, தட் இஸ் இட் ஃபார் வரலட்சுமி வெங்கடேஸ்வரன். உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா Do like, share and subscribe to Shishal Gautam YouTube channel. ஹலோ, நவருங்க. அதை விடுங்க, எங்க காம்போ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னது? மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க, அதையும் நாங்க பார்க்கணும். மாப்ள, ஏய், இதுல சீசன் 2 கூட இருக்கு. அப்படியா? மாப்ள, என் பொண்ண சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏய், கிளம்பியா. ஓகே, பை. பாட்டியோட டான்ஸ்